ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது அதுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ. நேற்று போட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று நீங்கள் லாஸ்ட்டாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் ஒரு ஸ்கர்ட்டும் ஒரு ப்ளவுஸும் இருந்திருக்கும். அந்த ப்ளவுஸோட ஸ்கர்ட் தான் இது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே கொடுக்குற துணி, இது லைனிங்கு. ஃபஸ்ட்டு வச்சது மேலே கொடுக்குற துணி. அது ரொம்ப 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 நைஸாக இருந்தது. அது இது பார்த்திங்கன்னா தச்சுது. ஆல்ரெடி அந்த பிளாக் கலர் ப்ளவுஸ் காட்டினேன் இல்லைங்களா, நேற்று தைச்சேன் இல்லையா, அந்த ப்ளவுஸோட ஸ்கர்ட் இது. நல்லா டார்க்கு க்ரீனுக்கு அந்த பிளாக் கலர் ப்ளவுஸு செம்ம மேட்சிங்காக இருக்குது. இது நெட்டில் வந்து இது பார்த்துருக்குறாங்க, இந்த ப்ளவுஸும் அந்த ஸ்கர்ட்டும். அது மேட்ச் அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து தைச்சாங்க. இந்த பொண்ணும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா சிகப்பாக நல்லா தான் இருக்கும். அந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. நீங்களே லாஸ்ட்டாக போட்டு இந்த ஃபோட்டோவில் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் காட்டியிருப்பேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஹங்கா அவங்களுக்கே தான் எடுத்திருந்தாங்க. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து தைக்கிறதுக்கு வரல, கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு. அகலத்தை கம்மி பண்ண சொல்லிட்டு இது வந்துருந்துச்சு. இந்த லெஹங்கா ரொம்ப அகலமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருந்தாங்க. அகலத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணேன், ஹைட் எதுவுமே இதில் கம்மி பண்ணல. இது கரெக்டாக இருந்துச்சு 2 பேருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கர்ட் தைக்க போகிறோம் இல்லைங்களா, மேக்ஸிமம் இதே மாதிரி தானே இருக்குது. அதனால் இதுலேருந்தே நான் அளவு எடுத்துக்கிட்டு அந்த இடுப்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவு எடுத்துக்கிட்டு நான் இதை செய்ய போகிறேன். இந்த ஸ்கர்ட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் புதுசு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் ஃபஸ்ட் டைம்லேயே நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இதே மாதிரி கட்டிங் போட்டு தான் நம்ம லாங் ஃப்ராக்குக்கு வந்து தைக்கிறோம். அப்படி தைக்கிறப்போ அதனால இதுவும் அது சேம் பேட்டர்ன் தான். நம்மளுக்கு ஸ்கர்ட் தைக்க தெரியும், ஒரு ஃப்ரில் வச்ச ஸ்கர்ட் தைக்க தெரியும் அப்படின்ற பட்சத்துக்கு இது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை. இது ஈஸியான வேலை தான். நேற்று நான் செஞ்ச வேலை தான் வந்து ரொம்ப கஷ்டம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ப்ளவுஸ் கட்டிங் பாருங்கள் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு நான் உட்காந்தேன். என் டைமோ இல்லை இந்த துணி டைமோ என்னவோ தெரில, நான் தைக்கிறதுக்கு உட்காந்த பிற்பாடு கரண்ட்டு போயிட்டு வந்துச்சு. கரண்ட் இல்லாமல் அந்த மிஷினில் ஒன்றுமே செய்ய முடியாதுன்ட்டு இந்த மிஷின் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் கரண்ட் போயிட்டு வர பார்த்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தைக்கிறதுக்கு உட்காந்துருப்போம். அந்த டைமில் கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா எவ்வளோ கடுப்பாகும்ன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த டைமில் நம்ம நினச்சதை செய்ய முடியலையே அப்படின்ற கோவம் ரொம்ப. எனக்கு வேறு இது தைக்க முடியலையே, இது வேறு தைக்க முடியலையே, இது பெண்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி இதில் வேறு அந்த ஃப்ராக்கில் மேலே இருக்க ஸ்கர்ட்டுக்கு வந்து உல்ட்டா சீதா வேறு இருக்குதாட்டுக்குது. நான் கட்டிங் பண்ணும்போது அது கவனிக்கவே இல்லை. கவனிச்சிருந்தேன்னா கட்டிங் பண்ணும்போதே அதில் ஏதாவது மார்க் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தா உல்ட்டா சீதா இருந்தது தெரியல. பார்த்தா வெளி சைடு கொஞ்சம் ஷைனிங் ஜாஸ்தியாக இருக்குது, உள் சைடு ஷைனிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி எப்படி ஆனாலும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு ஸ்டிச்சிங் பண்ணும்போதே பார்த்துட்டேன். இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதில் அதிகமாக ஸ்டிச்சிங் விழாது, மேலே மட்டும்தான் ஸ்டிச்சிங் வருமா இருக்கும். அப்புறம் சைடில் தான் ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சைட்லேயும் வந்துட்டு 2யும் செப்பரேட்டாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கிறது தனியாக, வெளியே இருக்கிறது தனியாக ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். 2யும் சேர்த்து பண்ணாலும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். தனித்தனியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கரண்ட்டு போயிருந்தலைன்னா இந்த ஃப்ராக்கு ஃபுல்லாக நான் வந்துட்டு வீடியோ எடுத்திருப்பேன். உங்களுக்கு சப்போஸ் இது மாதிரியான வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரியான வீடியோ நான் நெக்ஸ்ட் எடுத்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். சேம் இந்த ஃப்ராக்கோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லா வீடியோவும் நான் எடுத்து போடுறேன். இது ஃபுல்லாகவே என்னால் எடுக்க முடியல, அதுக்காக நான் உங்கள்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது கரண்ட்டு போனதால் தான் கொஞ்சம் எனக்கு சிக்கலாகிடுச்சு. கரண்ட்டு போயிருந்தில்லைன்னா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். ஆனாலும் கரண்ட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 2 ஹவர் மேலே வந்துச்சு. அதனால தான் மறுபடியும் நான் தைக்கிறப்ப வீடியோ எடுக்கணுன்ற அந்த யோசனையே இல்லாமல் நான் எடுத்துட்டேன். இல்லை உடனே கரண்ட்டு வந்துருந்துச்சுன்னா நான் வீடியோ கண்டினியூ பண்ணியிருப்பேன். கரண்ட்டு போயிட்டு சுமார் 2 ஹவர் விட்டு அதுக்கப்புறம் தான் கரண்ட்டு வந்துச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோவை எடுக்க முடியல. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே இந்த ஃப்ராக்கோட அவுட்புட் காட்டுனதால எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எப்படியும் பார்த்துட்டிங்க இல்லையா அப்படின்ற ஒரு யோசனை. சப்போஸ் உங்களுக்கு இந்த கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும், அடிக்கடி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோவையும் அப்புறம் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதான்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி போட்டுட்ருக்கிறேன். நான் தைக்கிறத செய்யறத போடுறேன். சில பேருக்கு எனக்கு இது செய்யவே தெரியாதுன்னு நம்ம சொல்கிறோம். செய்ய தெரியாதுன்னு ஏன் சொல்லணும்? நம்மளுக்கு தெரியும். தெரியறத நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.